அப்போ என்ன இதனால கிடைக்கிற எம்பவர்மெண்ட் கிடைக்காம போயிடும். அதனால நீ எஃபர்ட்டை போடணும். நீ எஃபர்ட் போட்டாதான் இந்த கோர்ஸை முடிக்க முடியும். அதனால 8th லெவல் இருக்கீங்க, 9th லெவல், 10th லெவல்னா அப்போ ப்ளீஸ் கிவ் a big round of applause for them. ஏன்னா எஃபர்ட் போடாத குழந்தை 3rd லெவல்லையோ 4th லெவல்லையோ எனக்கு கஷ்டமா இருக்கு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது ஈஸியான கோர்ஸ் போலாமான்னு சொல்லுவாங்க. So children who are not ready to put efforts, they quit whatever they start. நீங்க குவிட்னானது 3rd லெவல்ல குவிட் பண்ணிருக்கணும், 5th லெவல்ல குவிட் பண்றது, 7th லெவல்ல குவிட் பண்றது. ஏன் அப்படின்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவோம், எனக்கு போர் அடிக்குது, அதோட மொபைல் பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதோட டிவி பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல சில குழந்தைகள் அந்த பிளஷரை விரும்புற குழந்தைகள். பிளஷர் என்னது, எனக்கு ஒரு இன்பம், பிளஷர் தான் வேணும்னும் போது அப்போ வேலை செய்யறதுக்கு ஒரு கடினம், அது அடல்ட்ஸ்கிட்டயும் இருக்கு. நான் இன்ஸ்டாகிராம் 1 மணி நேரம் டெய்லி பாக்குறேன்னா வேணான்னு நினைக்கிறேன், தூங்கணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் 1 மணி நேரம் பாக்குறேன்னா அப்போ ஐ லைக் பிளஷர். இல்ல நான் பிளான் பண்ணி 20 minutes இன்ஸ்டாகிராம் பார்க்க போறேன்னு பிளான் பண்ணீங்கன்னா அது தப்பு இல்லை. பிகாஸ் நான் இவ்வளவு நேரம் வேலை பண்ணிருக்கேன், ஒரு 2 hours ஒர்க் பண்ணிருக்கேன், 20 minutes ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ் அப்படின்னு போனா தப்பு இல்லை. ஆனா நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சு பாக்குறேன்னா அப்ப ஐ லைக் பிளஷர் மோர் அப்படின்னா. யார் யாரெல்லாம் பிளஷர் மேல போறாங்களோ அவங்க லைஃப் லாங் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. யார் யாரெல்லாம் பெயின், அது பெயின் தான், ஐ வாண்ட் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி யோகா பண்ணணும், டெய்லி படிக்கணும், டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் பெயின் தானே. பெயின்னா இட் ரிக்வயர்ஸ் கமிட்மெண்ட் சொல்றேன். பெயின்னா வலி இல்ல, இட் ரிக்வயர்ஸ் கமிட்மெண்ட். சோ அவங்க நான் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் இன்ஸ்டாகிராம் போவேன் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய டிசிப்ளின். So brain of brain யார் 10 levels முடிப்பாங்கன்னா the children who have discipline and commitment. ஏன்னா அவங்க பிரெயினே அதுக்கு டியூன் ஆயிடுது. சில நேரங்கள்ல குழந்தைங்க அவங்க சுபாவம் நான் பண்ணலமா எனக்கு போர் அடிக்குதுன்னா அந்த இடத்துல தான் அம்மா அப்பா கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணுடா விட்டுறாத, நான் மேம் கிட்ட சொல்றேன், நீ பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஸோ சில நேரத்துல ஃபேக்கல்டி காமினி அவங்க குழந்தைக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர். ஸோ அந்த ஒரு சின்ன 2-3 பாயிண்ட்ல குழந்தை குவிட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நம்ம யாராவது ஒருத்தர் அவங்களை மோட்டிவேட் பண்ணோம்னா 10 லெவல்ஸும் குழந்தைங்க முடிக்கிறாங்க. இந்த 10 லெவல்ஸ் முடிக்கிற குழந்தைகிட்ட லைஃப் லாங் ஒரு 3 வருஷம் 2.5 வருஷம் ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேன், டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோர்ஸ், இவ்வளோ எஃபர்ட் மெனக்கெடுதல் பண்ற ஒரு கோர்ஸ் தான் அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய டிசிப்ளின்ல இருக்குன்றத கண் கூட பார்க்கணும்.